ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நவராத்திரி. இன்றைக்கி நான் இப்போ காமிச்ச படம் அரக்காசம்மன் படம். இது ஆக்சுவலி அரக்காசம்மன் பற்றி பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். எங்கள் மாமியார் அரக்காசம்மனோட பயங்கர டிவோட்டி. ஏதாவது வீட்டில் காணாமல் போச்சு, ஏதாவது முக்கியமாக விஷயம் நமக்கு நடக்கணும், இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அரக்காசம்மனுக்கு உடனே வெள்ளம் வச்சு வேண்டினோன்னா கண்டிப்பாக நடக்கும்ன்றது நம்பிக்கை. நிறைய விஷயங்கள் நடந்து இருக்குது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரஸ்வதி தேவிக்கும் நான் பூஜை பண்ணியிருக்கேன். சுவாமி நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுண்டல் பண்ணாமல் மிளகு ஜீரகம் போட்டால் அவல் தான் பண்ணேன். 1 கப்பு அவலை தண்ணியில் நல்லா சோக் பண்ணி வச்சுட்டேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, இடித்து வச்ச மிளகு ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேணும்னா கொஞ்சம் தேங்காய் மட்டும் திருகி போட்டுக்கலாம், வேர்க்கடலை போட்டுக்கலாம். இது அவங்கவுங்க ஆப்ஷன். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் ஸ்வீட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பால் தான் நெய்வேத்தியம் பண்ணேன். பாலும் பனங்கள் கண்டு, சுக்கு, ஏலக்காயெலாம் போட்டு சிட்டிக்க மஞ்சப்பொடி போட்டு பால் நெய்வேத்தியத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலி சரஸ்வதிக்கும் சேர்த்து பூஜை பண்ணனால என்னென்னா நான் இந்த மிளகு, சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் ஒரு மியூசிக் ரிலேட்டடான விஷயங்கள் பாருங்கள், வாய்ஸ்க்கு அதுக்கெல்லாம். அதனால் சரஸ்வதி தேவிக்கு எப்போவுமே தேன் நெய்வேத்தியம் பண்ணலாம், பாலில் இந்த மாதிரி பனங்கள் கண்டு போட்டு நெய்வேத்தியம் பண்ணால் ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சுவாமி பூஜை நல்லா நடந்தது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.